பொண்ணு வீட்டுக்காரங்க தாங்க சார். கேட்க ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா எங்க அண்ணனை பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணி அடிச்சு மிரட்டி கொலை மிரட்டல் விட்டு சொத்துக்காகவா இல்ல எதுக்காகனே தெரியலைங்க சார். தூக்கு போட்டு இறந்தாங்களா இல்ல எப்படின்னே தெரியலைங்க சார். ஒரு கயிறு தான் இருந்துச்சு. ஆனா 3 பேருமே இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படின்னு தெரியலைங்க சார். அந்த வீடியோல என் சாவுக்கு காரணம் என் மாமியா என் மாமனாரு. எங்களால தூங்க முடியலைங்க சார். இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்களும் அலையாத இடம் இல்ல, போகாத இடம் இல்ல. ஒரே அடியா மெண்டல் டார்ச்சர் பண்ணிருக்காங்க சார். சார் அவங்க சித்தி பொண்ணு தாங்க சார். சித்தி பொண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, என் சொந்த அண்ணன் தாங்க சார். கல்யாணம் ஆகி 6 மாசம் தாங்க சார் ஆகுது. கல்யாணம் ஆகி 6 மாசத்துலயே பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தாங்க சார். கேட்க ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா எங்க அண்ணனை பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணி அடிச்சு மிரட்டி கொலை மிரட்டல் விட்டு சொத்துக்காகவா இல்ல எதுக்காகனே தெரியலைங்க சார். எல்லாம் பண்ணி அவங்களுக்கு தற்கொலைக்கு தூண்டி அவங்களுக்கு கொலை. இப்ப அவங்க தூக்கு போட்டு இறந்தாங்களா இல்ல எப்படின்னே தெரியலைங்க சார். ஒரு கயிறு தான் இருந்துச்சு. ஆனா 3 பேருமே இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படின்னு தெரியலைங்க சார். போனும் எங்க அண்ணன் போனும் காணாங்க சார். எங்க பெரியப்பா போனும் காணாங்க சார். இதுல எனக்கு சந்தேகம் இருக்குங்க சார். தமிழக முதலமைச்சர் தாங்க சார் நடவடிக்கை எடுத்து இதை விசாரிச்சு எங்களுக்கு ஒரு நீதி வாங்கி தரணும். இவங்க தனி கொடுத்தனும் தாங்க சார் மெயினா. இவங்களுக்கு தனி கொடுத்தனும் போகணும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார். தனி கொடுத்தனும் போகணும். இவங்களும் தனியா ஃப்ரைடே தாங்க சார் பால் காய்ச்சினாங்க. அதுக்குள்ள இந்த சண்டேக்குள்ள அவங்க தூக்கு போட்டு இறக்குற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க சார். ஆமாங்க சார். அந்த வீடியோல என் சாவுக்கு காரணம் என் மாமியா என் மாமனாரு, வேட்டாம்படியில இருக்கிற என் சொந்தக்காரங்க எல்லாருமே, இந்திராணி வீட்டுக்காரரு, பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா எல்லாருமே காரணம், என் பொண்டாட்டி எல்லாருமே காரணம்னு சொல்லி அவங்க நீங்க தான் விசாரிக்கணும்னு ஜட்ஜுக்கே அவங்க வீடியோ அனுப்பியிருக்காங்க சார். எங்களை நம்பிதான் அனுப்பியிருக்காங்க. எங்களால தூங்க முடியலைங்க சார். இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்களும் அலையாத இடம் இல்ல, போகாத இடம் இல்ல சார். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க சார். ஆனா போய் பார்த்தா எங்க பெரியப்பாவோட அப்பா அவருக்கு வயசானவர், அவருக்கு அவ்வளவு தெரியாதுங்க சார். அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா சும்மா எழுதி மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் தான் நாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சிச்சுங்க சார். அதனாலதான் நாங்க இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்க சார். என் பேர் மேனகாங்க சார். அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க யாருமே வரலைங்க சார். பொண்ணுங்களுக்கு மட்டும் எல்லா சட்டமும் இருக்கு. நான் பொண்ணுங்களுக்கு வன்கொடுமை நடக்கலன்னு சொல்ல வரலைங்க சார். ஆனா ஆண்களுக்கும் அதே அது 100% நடக்கலைனாலும் 20% ஆண்களுக்கும் வன்கொடுமை நடக்குதுங்க சார். அதுக்கு நீங்க தான் ஒரு தண்டனை வாங்கி தரணும். எல்லாத்துக்குமே ஈக்குவலா சட்டம் வரணுங்க சார். மே மாசம் 26ஆம் தேதி கல்யாணம் ஆச்சுங்க சார். எங்க அக்கா வீட்டு பையனுக்கு சுரேந்தருக்கு கல்யாணம் ஆச்சுங்க சார். அந்த நைட்டே எங்க வீட்டுக்காரரு இறந்துட்டாருங்க சார் ஆக்சிடென்ட்ல. அது கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுதுங்க சார். 6 மாசம் வந்து ஒரே பிரச்சனை தான் சார். ஒரு நாள் கூட அந்த பையன் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலைங்க சார். ஒரே அடியா மெண்டல் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க சார். சினேகா குடும்பத்தாருங்க, அவங்க அம்மா அப்பா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து மெண்டல் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க சார். இவங்க ரொம்ப மன உளைச்சல, எந்த வேலை வெட்டிக்கும் போகாத வீட்டோட அப்படியே முடங்கி கடந்திருக்கிறாங்க சார். மறுபடியும் இப்போ நவம்பர் 15ஆம் தேதி அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க சார். ரொம்ப மன உளைச்சல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க சார். அவங்க இந்த கேஸை திசை திருப்பறதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க சார். எங்க மாமா அப்படியேப்பட்ட ஆள் இல்லைங்க சார். நாங்களாம் 2 வயசு சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு அவர் எங்க அக்காவை கட்டிட்டு வந்தாங்க சார். நாங்களாம் எங்களையெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க சார். அவரு எங்களுக்கு 2 பேத்துக்கு அவர் தாங்க சார் கல்யாணம் பண்ணி வச்சாரு. எங்க வீட்டுல அண்ணன் தம்பி யாருமே இல்லைங்க சார். அவங்க எங்க அப்ப தொட்டிருந்தா எங்களை தொட்டிருக்க மாட்டாராங்க சார். புதுசா எப்படி மருமகள் வயசான பிறகு அவர் எப்படி தொடுவாரு? அவ சொத்து பிரிச்சுட்டு போகணும், தனி கொடுத்தன கொண்டுட்டு போகணும், அந்த பையனை கொண்டு போய் டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் அவ அப்படி பண்ணிட்டு இருக்கிறா. முயற்சி பண்ணி ஒரே வீட்டுல தாங்க சார் விட்டாங்க. மறுபடியும் அவ தாங்காத மறுபடியும் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு மெண்டல் டார்ச்சர். அவங்க அப்பா அம்மா வந்து அடிக்கடி மெண்டல் டார்ச்சர் கொடுத்தா யாருதாங்க சார் என்ன பண்ண முடியும்?
முடங்கி போயினாங்க சார். அவங்களால எதுவுமே முடியலைங்க சார். வெளியில வர்றதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க தற்கொலை தான் ஒரு முடிவுன்னு அவங்க தற்கொலையை கையில் எடுத்துட்டாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.